கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இந்த வந்து திருக்குறள் ரொம்ப தெரிஞ்சதுதான் நமக்கு வந்துட்டு. செல்வம் வந்து செல்வம் வந்து கல்வி தான் வந்து செல்வம். மாடு அப்படிங்கிறது ஒரு செல்வமாக சொல்லியிருப்பாங்க. மற்ற எல்லாமே வந்து செல்வம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோர் சிறப்புடையன் மன்னனுக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது வந்து யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஔவையார் தான் சொல்லியிருந்திருக்காங்க. எந்த இதில் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்புறமா வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன அப்படின்னா வந்துட்டு மன்னனும் மாசற கற்றோன் இதான். இது வந்து ஔவையாரோட ஃப்ரெண்டு யார்? அதியமான் தானே ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அவங்க தான் அந்த நெல்லிக்கனி கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ வந்து பெரிய அரசனாக இருந்திருக்கலாம், ஆனால் நான் வந்து உன்னை விட நான் தான் வந்து பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கநூல் கற்றாரோடு இணையவர். இது ஒரு கொஸ்டின் மாதிரியே கேட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா விலங்குக்கு வந்து எதை ஒப்பிடுறாங்க அப்படின்னா வந்து கல்லாதவர்கள் வந்து ஒப்பிடுறாங்க. இளங்கநூல் கற்றாரோடு மக்களுக்கு வந்து ஒப்பிடுறாங்க. அதாவது விலங்குகள் வந்து யார் அப்படின்னா வந்துட்டு கல்லாதவங்க, மக்கள் வந்து யார் அப்படின்னா கற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கண்ணுடையர் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். அது கற்றவர்களுக்கு மட்டும்தான் வந்து கண் வந்து இருக்குது முகத்தில். மித்தவங்கெல்லாம் வந்துட்டு எதுவுமே கண் இல்லாதவங்க புண்டாக இருக்குது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுவும் வந்து திருக்குறளோட சிறப்பை பற்றி தான் வந்து கல்வியோட சிறப்பை பற்றி திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்துட்டு ஔவையார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெருந்தடங்கர் இது வந்து கம்பர் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. அதாவது பெருந்தடங்கட் பிறை நுதலார்க்கெல்லாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கில் ஈதலும் வைகளும் விருந்துமன்றி விளைவன யாவையே. அதாவது நம்ம வந்து 10th தமிழில் வந்துட்டு விருந்து போட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் படிச்சிருப்போம். அதில் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த இதை வந்து கல்வி கற்ற பெண்கள் வந்துட்டு நல்லா வந்து விருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பாடம் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த இதில் தான் வந்து இது வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து கல்வி வந்து அழியா செல்வம், இதுதான் வந்து கல்வி தான் வந்து அழியாத செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்துட்டு ஒரு இது மாதிரி லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. கற்றறிவார் கண்டது அடக்கம் அடங்காதார் பொச்சாந்தும் தம்மை புகழ்ந்துரைப்பார். அதுக்கடுத்து வந்துட்டு கற்றறிவார் வந்து ரொம்ப அடக்கமாக இருப்பாங்க. கல்லாதவர் வந்து ரொம்ப வந்துட்டு இதாக வந்து இக்னரன்ஸ்னால வந்து ரொம்ப பெருமை பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கடுத்து சிவபெருமானை மனமொழி மெய்களால் நினைந்தும் வாழ்த்தியும் வணங்கியும் நினைந்தும் வாழ்த்தியும் வணங்கியும் உலக வாழ்க்கை இனிது நடத்தி செய்து வருதல் கல்வி தான் வந்து அழியா செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து முக்கியமான லைன் என்ன அப்படின்னா கற்றறிவார் கண்டது அடக்கம் அடங்காதார் பொச்சாந்தும் போந்தமை புகழ்ந்துரைப்பார். இதுதான் வந்துட்டு நம்ம அந்த திருக்குறள் வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு கல்வியோட சிறப்பை வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? நம்மளே வந்து பெருமை பேசிக்குவாங்க. படிக்காதவங்க படித்தவங்க வந்துட்டு ரொம்ப அடக்கமாக இருப்பாங்க. ஏன்னா நம்மளை விட பெரியவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுனால வந்து இது பண்ணியிருந்திருப்பாங்க.